நாடு முழுவதும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நடத்தப்பட்டு வரும் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம்கள் மூலமாக தொழில் பழகுனர் பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்டு தொழில் பயிற்சி படித்து முடித்தவர்கள் விரைவில் வேலைவாய்ப்பு பெற்று வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட இந்த முகாம்கள் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. தொழில்துறைகளில் தொழில் பழகுனர் பயிற்சி மாணவர்கள் உதவித்தொகையுடன் வேலைவாய்ப்பினை பெற்று வாழ்வில் முன்னேற்றம் காண்பதற்கு பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் பெரும் பங்காற்றி வருகிறது. நாடு முழுவதும் உள்ள திறமையான இளைஞர்களின் வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யும் நோக்கத்தில் இந்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ITI படித்து முடித்த திறன் மிகுந்த நபர்களை கண்டறிந்து அவர்கள் படித்த துறைகளிலேயே பயிற்சி அளித்து நடைமுறை அனுபவத்தின் மூலம் அவர்களின் திறனை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தில் அந்தந்த அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மூலமாக 3 மாதத்திற்கு ஒருமுறை சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதில் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வமுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் முடிவில் அவர்களுக்கு தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்பட்டு அதன் மூலம் அரசு பணிகளில் சேர்வதற்கு பல்வேறு சலுகைகளும் மத்திய அரசு வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தில் உதவித்தொகையுடன் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுவதால் மாணவர்கள் ஆர்வத்துடன் தங்கள் துறையில் வேலைவாய்ப்புகளை பெற முடிகிறது. பயிற்சி காலத்தில் அரசு மற்றும் பயிற்சி அளிக்கும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து 10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை தொழில் பழகுனர் உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. நாமக்கல் அரசினர் தொழில் பயிற்சி நிலையத்தில் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி முகாமை மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தின் உதவி இயக்குநர் P. பார்த்திபன் தொடங்கி வைத்தார். ஆண்டுக்கு 125 பேருக்கு தொழில் பயிற்சி வழங்குவதுடன் வேலை வாய்ப்புகளும் இதன் மூலம் கிடைக்கிறது. அப்ரண்டிஸை தேடி மாணவர்கள் வெளியில் சென்று கம்பெனியை தொடர்வதை விட நாங்கள் அவங்க கேம்பஸ்லேயே வந்து அப்ரண்டிஸ் மேலா நடத்துவதால் அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் தொழில் பயிற்சி முடித்தவர்கள் ITI மாணவ மாணவிகள் அரசு தனியார் தொழில் நிறுவனங்கள் ஆகியோரிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. கொல்லிமலை கவர்மெண்ட் ITI வந்திருக்கோம். நான் வந்து ஸ்விங் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். நாமக்கல் ITIக்கு வந்து கம்பெனி அப்ரண்டிஸ் போனோம். எங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கவர்மெண்ட் ITIல பிரதம மந்திரி இன்டர்ன்ஷிப் மேலா வந்து போட்டிருக்காங்க. இங்கே வந்து கம்பெனியில் வந்து செலக்ட் ஆகி நல்ல ஒரு அப்ரண்டிஸ் வந்து 1 இயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக ஜாப் வந்து போலான் இருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நாமக்கல்லிலிருந்து S. கண்ணன்.